திமுக அணி வலுவான நிலையில் உள்ளது, அது வெற்றி அடைக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை 2 பேர்கிட்ட ஏதாவது நல்லுறவு ஏற்படுத்தி ஏதாவது முயற்சிப்பீங்களா? என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு, பொதுவாக தமிழகம் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் நடைபெற்ற அத்துணை தேர்தல்களுடைய கூட்டணிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கட்சிகளுக்கிடையே சலசலப்பு, கருத்து வேறுபாடு இவைகளெல்லாம் சகஜமான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு எதிரியை வீழ்த்துவதற்கு அவர்கள் எடுக்கும் இறுதி முடிவு, இறுதி வடிவம்தான் அதிகாரப்பூர்வமான ஒன்று என்பது என்னுடைய கருத்து. தேர்தலுடைய கோட்பாடுகள் படிப்படியாக எல்லா கட்சிகளும் கட்சியினுடைய தலைவர்களிடம் நிர்வாகிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கட்சியினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தலைவர் என்ற முறையிலே எல்லா தொகுதிகளிலும் நான் முயற்சிப்பேன். சார், பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக கூட்டணிக்கு அதிமுக வரலைன்னா அதற்கு தகுந்த இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து தமிழகத்திலே பாஜக தங்களுடைய கூட்டணியை முடிவு செய்வது என்பது மத்தியில் உள்ள தலைவருடைய முடிவாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. எனவே அதற்காகத்தான் பத்திரிகை நண்பர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. திமுக 3 ஆண்டு ஆட்சி, ஆன்டி இன்கம்பன்சி வேவ் ஏதாவது நீங்கள் பல இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்றீங்க, பார்க்குறீங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இந்த தேர்தல்? இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, காத்து கிடந்த மக்கள் ஏமாந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்றால் அது தமிழகம்தான், திமுக அரசு தான். எதிர்மறை வாக்கு என்பது அதிகரித்து கொண்டே போகிறது, அதிலே மாற்று கருத்தே கிடையாது. வாக்குகள் 2 அணியை சிதறும் போது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. தேர்தல் கூட்டணிகள் இறுதியான பிறகு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும்.